கடைக்கு போயிட்டு வந்தேங்க. இது ஏன்னா வீட்டில் வந்து எதுவும் பொருளுங்கள்லாம் காலி ஆகிடுச்சு. மசாலா பொருளுங்களும் மளிகை சாமானும் காலி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த டப்பாலாம் ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. இது பாருங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது அப்புறம் பூண்டு இல்லைங்க, பூண்டு காலி ஆகிடுச்சு. பூண்டு வாங்கிட்டு வந்தேன். இது 1/2 கிலோ வந்து 200 1/2 கிலோ பூண்டு வந்து 200. அப்புறம் இது கரண்டி வாங்கிட்டு வந்தேங்க. அந்த கடாய் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது சின்னதாக இருந்தால் அழகாக இருக்கும்ன்ட்டு வாங்கினேன். இதுவும் அது கலர்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். டப்பா வத்தல், இது ஒரு டப்பாங்க. இது மிளகு சீரகம். அப்புறம் வந்து ஏன்னா மசாலா பெட்டி அந்த உள்ளே எட்டி எடுக்க முடியலங்க, அதனால் இது டப்பாவில் போட்டு வச்சோம்னா அப்படி அப்படியே எடுத்துக்கலாம் இல்லைங்களா, அதனால் இது வாங்கிட்டு வந்தேன். இது வந்து சேமியா, இது ஒரு டப்பா. இது வந்து சம்பா ரவைங்க. ஏன்னா இது வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும். நம்ம உப்புமா செஞ்சாலும் கேசரி பண்ணால் கூட இதில் நல்லாயிருக்கும், அதனால இது வாங்கிட்டு வந்துருங்க. உடம்பு இன்னும் கொஞ்சம் செட் ஆகலைங்க, எனக்கு உடம்பு பயங்கரமாக வலியாக தான் இருக்குது. இது வந்து ஏதோ வத்தலுங்க. இது ஏதோ வத்தலுன்னு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும்னு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாருங்க 2 பாக்கெட்டு. இது வத்தல், இது வத்தல். அப்புறம் இது வந்து அப்பளம் வேணும் வீட்டில், ஏதாவது குழம்பு இருந்தால் கூட அப்பளம் பிடிச்சிக்கலாம். இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகா ரவை. இது ரவை சம்டைம் நம்மளுக்கு வந்து டக்குன்னு டிஃபனுக்கு அரிசி அரைக்கலைன்னா கூட கொஞ்சம் உப்புமா செஞ்சுக்கலாங்க, அதுக்காக இது வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், நாகா. நிறைய நாகா பிராண்டு தான் இது பண்ணுறது. அப்புறம் இந்த இது காரக்குழம்பு வைக்கிறதுக்கு வெள்ளை காரம். இது வந்து மைசூர் டால், இது வாங்கிட்டு வந்தேன். இது சாம்பார். ஒரு சமயம் டிஃபனுக்கு வைக்கிறேன் பாருங்கள், அப்போ வந்து தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே போட்டு கடைஞ்சி வெஜ்ஜு மாதிரி தாளிச்சிட்டோம்னா காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டு நல்லாயிருக்கும். அது உளுந்துங்காளி, உளுந்து வாங்கிட்டு வந்தேன். உளுந்து வந்து 1 கிலோ தாங்க வாங்கினேன். எவ்வளோ பைசா இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டேன். இது ஒரு காராமணி. இது கிட்னி பீன்ஸுன்னாங்க, அது என்னன்னு தெரியல, ஆனால் இதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கத்திரிக்காய் இது முருங்கைக்காய்லாம் போட்டு உருளைக்கிழங்குலாம் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். இது வந்து இது அதான் ஆசீர்வாத் ஆட்டா மாவு, கோதுமை மாவு. இது வாங்கிட்டேன். ஏதோ ஒன்று லீக் ஆகுது, கொட்டுது. இது வந்து சின்னதாக ஒரு முறம் ஒன்று இருக்குது. இது இருந்தாலும் வெளி பெருக்கி வாடுறதுக்கு ஒன்று இருக்கட்டும்ன்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறதே வெளியே எடுத்துன்னு போகிறதா இருக்குதா, அதனால சரின்ட்டு வாங்கிட்டேன். இது ஒரு டப்பா. இது மஞ்சத்தூள் கொட்டல, ஸ்டீலில் தான் கொட்டியிருக்கேன். அது ஒரு மாதிரி உள்ளே துரு பிடிச்சா மாதிரி இருக்குது, அதனால சரி கொட்டலான்னு வாங்கி வந்துருக்குங்க. ப்ரெஷ்ஷு. இது வந்து என்ன ப்ரெஷ்னால் துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷு பாருங்கள், துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷு. இதுவும் எதனா இதுலேயும் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். இந்த இதெல்லாம் கொட்டி வச்சுக்கலான்ட்டு காரம் என்ன வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் கொட்டி வைக்கலாம். ஏன்னா தெரிய மாட்டேங்குது, நான் உள்ளே அந்த கபோர்டு உள்ள வச்சிட்டேன்னா அது எங்கே என்ன வைக்கிறேன்றதே தெரிய மாட்டேங்குது எனக்கு. அதனால சரி இது ஒயிட்டாக இருக்கிறதுனால தெரியும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன். எண்ணெய் சுத்தமாக காலி. நான் கடலை எண்ணெய் சொன்னேன் இல்லைங்களா, கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன்னு. எஸ்விஎஸ் அதாங்க, இது கம்பெனி பிராண்ட். இது எஸ்விஎஸ்ஸு.
எஸ்விஎஸ் தாங்க 2 பாக்கெட்டு தான் வாங்கியிருக்கேன். அங்கே போனால் பில்லு போட்டோன்னே அமௌண்ட்டு கொஞ்சம் காசு பைசா கம்மியாகிடுச்சு, அது பொருள் அதிகமாகிடுச்சு. அதனால் போகிறோம் 5 பாக்கெட் வாங்கலான்னு தான் போனேன். அப்புறம் பார்த்தா இது வந்து சிறுபருப்பு, பச்சை பயிர் சொல்லுவோம் இல்லைங்களா, அது உடச்சி அதான் சிறுபயிர். இது 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். ஏன்னா நான் இதுவும் துவரம் பருப்பு தாங்க மிஸ் பண்ணி வைப்பேன் சாம்பார். அதனால் எனக்கு இது கண்டிப்பாக வேணும், பொங்கலுக்கு வேணும். அதனால் இதை வாங்கினேன். லாஸ்ட்டாக இது வந்து இது பரோட்டா, ரெடிமேட் பரோட்டா வாங்க. அது பாருங்கள், ரெடிமேட் பரோட்டா மலபார் பரோட்டா. மலபார் பரோட்டாவா இது வந்து அதான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி செஞ்சுட்டு கொஞ்சம் குருமா வீட்டில் நம்ம பன்னீர் குருமாவோ ஏதோ ஒன்று. ஆனால் இன்றைக்கி பன்னீர் பண்ணலான் தான் இருக்கேன். இன்றைக்கி உடம்பு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து. இல்லைன்னா வெறியும் குருமா வச்சிடலாம். பட்டாணி மறந்துட்டேங்க, பட்டாணி வாங்கின்னு வரல. நிறைய வந்து பொருள் மிஸ் பண்ணிட்டேன். அதான் காசு கம்மியாகிடுச்சு. நான் போனது தூரமாக போயிட்டு நம்ம கிட்டே இருந்தால் பரவாயில்ல. எனக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து எனக்கு பைசாவும் எங்கேயும் கேட்குற பக்கம்லாம் நம்மளுக்கு தெரியாது. ரெட்டில்ஸ் தாங்க. நான் போனது வந்து சூப்பர் மார்க்கெட்டு ரெட்டில்ஸ் தான். பேர் வந்து டிஆர் அதில் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதில் சரி எனக்கு போட்டதில் இது வரைக்கும் போட்டுருங்க, அதுக்கப்புறம் கூட நான் வந்து வாங்கிக்கிறேன். ஏன்னா காசு வந்து நான் அப்புறம் கொடுக்குறேன்னா சொல்ல முடியாது, நம்ம அங்கெல்லாம் வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா. இருக்கிறது வரைக்கும் வாங்கிட்டு வந்தாலும் எடுத்து வச்ச பொருள் இல்லாமல் திருப்பி ரிட்டர்ன் வச்சுட்டு நான் இன்னொரு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. சத்தம் போடாத. சரி சத்தம் போடக்கூடாது பட்டோ, சத்தம் போடக்கூடாது. 2 பூனை இருக்கிறாங்க எங்கள் வீட்டில். அவங்க தொல்லை தாங்க முடியலைங்க. அவங்கள பாருங்கள், அதை காட்டுறேன் பாருங்கள். அதை பாருங்கள், போகிறாங்க பாருங்கள். அது ஒன்றுமே அவங்கள வச்சுக்கின்னு சமாளிக்க முடியல. அது போகிறது தான் ரொம்ப கஷ்டம். இன்னொருத்தர் அதான் காமிச்சிருப்பேன் நான் உங்களுக்கு, கருப்பாக அதை காமிச்சிருப்பேன் பாருங்க. அது கேலு, இது பாய். இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தான் அவன், எங்கள் பையன். ஒரு 2 நாள் ஆகுது எடுத்துகிட்டு வந்தது. அது என்ன ஆகுதுன்னா ஒரே கற்றுதுங்க அது. நான் வந்து இவ்வளோ தாங்க வாங்கிட்டு வந்தது. மளிகை இது இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மிளகுலாம் இருக்குது, ஏற்கனவே ஆல்ரெடி மிளகுலாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் சரி. இன்னும் உடம்பு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. சளி நிறைய இருக்கிறதுனால தலை பயங்கரமாக வலிக்குது, மூச்சு இதுவாகுது. அதுக்கு ஏதாவது மருந்து குடிக்கலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இருமல் வேறு, பயங்கரமாக இருமல், பசிக்க மாட்டேங்குதுங்க. அதனாலேயே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. வீடியோவும் போட முடியல. எதனா எடுக்கலான்னு பார்த்தனாலும் இருமல் தொடர்ந்து வந்துக்கினே இருக்குது. அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இருந்தாலும் சரி, உங்களுக்காக நான் இதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்தேனே, சரி உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதெல்லாம் விலைலாம் எவ்வளோன்னா நான் அதெல்லாம் இது பண்ணல. போயிட்டு வாங்கிட்டு வந்தால் காசு பத்தில் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். அது இன்னொரு நாளைக்கு போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. பரவாயில்ல, வாங்கலாம். ஒன்றும் விலைலாம் எல்லா இடத்துலையும் எப்படி விற்கிறாங்களோ அதுதான் அவங்களும் விற்கிறாங்க. அது அதிகம்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. யாரும் சும்மா கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாருமே விலைவாசி என்ன விலை விற்குதோ அது என்னன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். ஒரு கடையை விட ஒரு கடை வந்து 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதாங்க. நான் வந்து அப்புறம் இன்னும் சமையல் வீடியோவில் எதனா நான் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி வந்து இவ்வளோ தாங்க. பாய்ங்க. நம்ம வீடியோ இது வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். எல்லா பொருளும் பாருங்கள். அவ்வளோதாங்க. பாய்ங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சமையல் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.